ஹலோ ஹலோ போதும்பா பேப்பாரு. ஐயமாரே அத்தமாரே வணக்கம், உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கு. ஐயமாரே அத்தமாரே வணக்கம், உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கு. அண்ணமாரே தம்பிமாரே வணக்கம், உங்க தைவரம் தான் குத்துனல நடக்க. வணக்கம் எனக்கு. ஐயமாரே அத்தமாரே வணக்கம், உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கு. ஐயமாரே அத்தமாரே வணக்கம், உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கு. அத்தமாரே மாமாமாரே வணக்கம், உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எல்லாருக்கும். ரொம்ப சீரழி வணக்கம், கிடைக்க வேணும் எனக்கு. ஐயமாரே அத்தமாரே வணக்கம், உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கு. ஐயமாரே அத்தமாரே வணக்கம், உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கு. அப்பமாரே அம்மாமாரே வணக்கம், உங்க சொத்து எல்லாம் உங்களுக்கு எனக்கு. ஐயமாரே அத்தமாரே வணக்கம், உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கு. அங்கெல்லாம் உட்காந்துருக்கேன். என்ன கபடியா? எங்க அண்ணன் தம்பி எல்லாம் இறங்கி இங்க வாங்க. இங்க நிக்கிற ப்ரோ, இங்க வாங்க, சும்மா வாங்க வாங்க ப்ரோ. 2 லேடிஸ் வந்திருக்காங்க, வாங்க. உண்மையிலேயே பொம்பளை ஆளுங்க ரொம்ப சந்தோஷத்தா. எத்தனையோ ஊருக்கு நாடகத்துக்கு போயிருக்கோம், டயத்துக்கு தான் வருவாங்க. நீங்கள் ஏழை ஆளுக்கெல்லாம் வந்துட்டிய. வீட்டுக்காருக்கு யார் சோறு ஓடுவா? அவளை உணர்ச்சி அந்த நாடகம் பார்க்க சொல்லுது. இந்த 100 நாள் வேலை வரும், நம்ம பேச்சாத்தியாக இருக்கோம். நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். எக்கோ எங்கள் சித்தப்பனை காணா அப்பா. உண்மையிலேயே இந்த பகுதியில் என்னையே 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி அறிமுகம் செய்து சேது மைசெட் எங்கள் சித்தப்பா வீட்டிலேயே 2-3 நாள்லாம் தங்கி இந்த பகுதியில் நான் நாடகம் ஆடியிருக்கேன். இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளரும் சேது ரேடியோஸ் நயினார் கோயில் என்பதை ஒரு கைதட்டு கொடுங்க எல்லாரும். நன்றி சித்தப்பா. அப்பே வளர்த்ததானே இந்த மாடு. சரிதானே சித்தப்பு? பாதி தட்டி கட்டவே இல்லை. என்னப்பா கம்மாய்க்கில் கட்டி விடுவே அதை. ஹலோ இன்னொரு வைங்க அப்பு, இன்னும் 2 பக்கம் ஏற்றுங்க. அது தம்பி பேப்பர் சாட்டு என்ன இருக்கீங்களா? என்னடா இருக்கிறத அடிச்சு விட்டு போங்க. 2 சாட்டா உள்ள பொம்பளை இருக்க அடிச்சு விட்டு போறீங்களா? பாவாடை தூக்கி கிழிஞ்சிட்டு போட்டேன். ஆனால் உண்மையிலே இந்த பேப்பர் சாட்டுன்னு ஒன்று கண்டுபிடிச்ச ஆளுக்கு வாழ்த்துக்கள் தம்பி. அருமையான சாட்டை. ஏலே அப்பம் நீ மூடி போடு, பெரிய கருது வண்டி ஓனர் மாதிரி தான் உட்காந்துருப்பேன். இப்போ உனக்கு அடிக்க போகிறாங்க, பேண்ட்டு கலந்து முண்டமாக உட்கார போகிறேன். ஹலோ ஹலோ இன்னொரு வைங்க. ஹலோ ரெடியா சார்? தம்பி இப்போ வேணாம், ஐயா பாட்டு பாடும்போது அப்போ போடு. இப்போ வேணாம். அன்னை தந்தை தான் வணங்கி தலையடி கொட்ட அது ஒரு காலம். எங்க ஐயாக்க உள்ள காலம். பழைய கிழவங்க வாழ்ந்த இந்த சீமையில கட்டியணைத்த இந்த சாமி ஊரா, இந்த பொல்லா பொய்ய சாமி, இந்த மூலக்கர முனியவன் வணங்கி அருவா புடியருவா கருப்பே அர்ப்பரிக்கும் கிநாட்டு வீச்சருவா. கருப்பே இறங்கி ஆடுனா கட்ட வண்டி நொறுங்குமுடா. கருப்பனை எதுக்கிற எதிரிக்கு ஓட்டி வந்த வளர்த்து மாடு சாயமுடா. அன்னை தந்தை தான் வணங்கியே தரிசனமும் கிடைச்சது என் கட்டான கட்டழகி. தரிசனமும் கிடைச்சது என் கட்டான கட்டழகி. எனக்கு தலையடி கோட்ட கிராமமடிய குங்கும பொட்டழகி.
மாமா அம்மா அழப்பையில கட்டி மாமா தலையடி கோட்டை கிராமம் ஒத்துமையே ஆயிருச்சு ஊரு திரண்டுருச்சு ஊரு திரண்டுருச்சு ஒத்துமையாயிருச்சு உள்ள ஒத்துமையாயிருச்சு ஊரு திரண்டுருச்சு ஒற்றுமையாயிருச்சு உள்ள ஒற்றுமையாயிருச்சு ஒற்றுமையாயிருச்சு நாடு திரண்டுருச்சு மாமா நாடு திரண்டுருச்சு அல்ல கலகே நாடு திரண்டுருச்சு மாமா நாடகத்தை பார்க்க தடையல பாபா நாடு திரண்டுருச்சு மாமா நாடக மக்க மங்க மாமா எல்ல 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 மாமா ஏழை ஏழோ ஏழை ஏழமா எல்ல 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 மாமா எல்ல ஏழை ஏழோ ஏழை மாமா ஏழோ ஏ ஏழோ ஏ ஏழை ஏழோ ஏ மாமா அருமை அருமை கை தட்டுங்க அப்பப்போ கை தட்டினாத்தேன் 2 கத்துக்கு சேர்த்து கத்துவேன். அப்போ தம்பி இது இருக்கா பொன்னாடா அது போட்டு விடுங்க வேருக்கு துடைக்கிறதுக்கு தம்பி. வாங்க தம்பி என்னடா வர்ற வழியை அடைச்சிட்டு உட்காந்துட்டாப்புல கடை ஓட்டாப்புல நம்ம வயதேன் பானிபூரி கடை விளையாட்டு சாப்பாடு அப்பு அப்போ மேலே வாங்க பெரியவங்க இல்லைன்னா நம்மளாம் கிடையாது அவங்க போட்ட விதை தான் நம்மளாம் அப்போ வாங்க அப்போ ஒரு 500,000 வாங்கலாம் பார்க்குறேன் எவ்வளோ வேணாலுமா இந்த நாயை யார்த்தா கொண்டு வந்தது நம்மள்ட்ட ஒரு நாய் கிடக்கு கொஞ்சம் பீரியடு போடணுமே ஆண் நாயா பொட்ட நாயா ஆன நாயா ஆண் நாயா இயல் இசை முத்தமிழுக்கும் இலக்கணமாக உங்களது முன்பு வெற்றி நடைபெற்றிருக்கும் எம்கேஆர் பபுன் அவர்களுக்கு எங்களது விழா கமிட்டியின் சார்பாக இந்த பொன்னாடையை பொறுத்து கௌரவிக்கின்றோம். வாங்க அப்போ வாங்க எப்போ இவங்களை போக சொல்லுங்க அப்போ ஊருக்கு புசு புசுன்னு அடிக்கிறாங்க நான் கண்டங்கரவை பாம்புன்னு நினச்சி மிரண்டு வாலிமை வைங்க சித்தப்பு வாங்க சித்தப்பு. இந்த நாடகத்துக்கு ஒளி அமைப்பு நாடக அமைப்பு எங்களது சேது சவுண்ட் சர்வீஸ் நயினார் கோயில் எப்பா பாப்பா நாட்டில் துண்டு கிடைக்காம முண்டமா குளிக்கிறேன் ஏன் துண்டை கூட சேர்த்து வையேன் சித்தப்பனுக்கு துண்டு போட்டாதான் எனக்கு பெருமை. வாங்க அப்பா வாங்க அப்போ உன் சாமானை தள்ளி விட்டு போக போறேன் இப்போ இடம் விடுங்க. சேது சவுண்ட் சர்வீஸ் சவுண்ட் சர்வீஸ் அவர்களுக்கு எங்களது விழா கமிட்டியின் சார்பாக இந்த பொன்னாடையை பொறுத்து கௌரவிக்கின்றோம். எப்பா இவங்களை போக சொல்லுங்கப்பா அடே போதும்டா பேப்பர் சாட்டு டொங்காசு இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற தினா காடமங்கலம் முருகன் பாண்டி ஆண்டி கண்டாலுமே எதுக்கு வந்தானே தெரியலையே என்ன சித்தப்பா வாடா பாண்டி வாப்பா சிங்கம் இன்னைக்கு தான் சத்தியம் மாடு புடி மாடு 6 மணி எடுத்து கொண்டிருக்க அன்பு அண்ணன் சண்முகம் அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துறார்கள். சார் பூஜை ஏத்துங்க சிங்கம் சூப்பர் தான் தங்கா அவன் மூத்திரத்தை கூடி எப்படி மைசெட் பண்றேன் நீ தான் பண்ற நீ மைசெட் இல்லையா நம்மளோட வந்தவனா சரி அடிச்சு விடுறதே அப்படின்னா யூடியூப் சேனல் வாப்பா ஆமா தலை தின்னுட்டு பேல்றேன் கிதச்ச இலவிட்டு அந்த ஆட்ட முடியாது 3 மணிக்கு தாயில் பிரியாணி திங்கிற மாட்டுத்தவன்ல உன்னை உன்னை பெற்றதுக்கு 2 இதை பெற்றிருக்கலாம் லூப்பை யார் மிருதங்கம் வாங்கிட்டியாப்பா காலாஞ்சி யாரு கொடுக்கணும் என் அன்பு மருமகன் ரூபன் தாளயத்து கொண்டிருக்க மொட்டநாக்கு புகழ் சதீஷ் என்ன வேதனைன்னு எனக்கே தெரியல வேற யாருக்கு வரணும் அங்கே 3 துண்டு கொடுத்து விட்டீங்களா ஒன்றை என்ன கோமணமாக கட்டுவாங்க 3 கொடுங்க அப்புறம் போய் கம்மாக்காரில் அடிச்சு பாய் வாங்க ஓன் துண்டு ஏன் துண்டுன்னு தம்பி பேப்பர் சாட்டுக்கு பதிலாக ஒரு உதவி சரியில்லை மூலாத்தூள் இருந்தால் அடிச்சு விடுறியா தலைதோடு அவஞ்சு வரேன் புசுக்குன்னு அடிக்கிறாங்க பேப்பர் சாட்டு சூப்பர்ரா இவங்களுக்கு நம்ம கூட காசை கொடுத்து அனுப்பிவிடுங்களேன் வேப்பங்களை வச்சு அடிக்கூடாது செந்தட்டியை வச்சு அடிப்பாய் அப்போ ரொம்ப நன்றிப்பா அப்போ போர்வை இருக்குமா போர்வை அது இருக்குமா கொடுங்களேன் உள்ள நெரிச்சு முள்ள கிடக்கு தம்பி நீங்கள் கரிச்சிப்பு இருந்தால் கொடுங்களேன் அடுத்த வருஷம் நீங்கள் பெரிய லெவலில் வருவீங்க நான் சொன்னால் பழிக்கும் ஒரு 2001 வாங்கிக்கிற தச்சனை
ஒரு ஆளை வர்றதில்ல. பேப்பர் சாட் ஸ்ரீ சாஸ்தா பேப்பர் பிளாஸ்டர் இருக்குமிடம் நயினார் கோயில். பிறந்தநாள் விழா, காதணி விழா, திருமண விழா, ஊர்வல விழா எல்லாம் இல்லை என்றால் கம்மாக்கரில் தானா அடிச்சுட்டு கிடப்பான். அங்கே அடிச்சு தானே செக் பண்ணுவாங்க. தம்பி தம்பி ஜேலை நொப்பம் ஜேலை பத்திரமா வை, நமக்கு யூஸ் ஆவாங்க. ஆமாம், எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்திய மறக்க முடியாத பகுதிக்கு இந்த நயினார் கோயில் பக்கம் நாங்கள் வந்திருந்தாலும் முதல் முறையாக இந்த அற்புதமான பலகா மேடை கொட்டகை ஓட்ட ஆள் யாருப்பா? உடனே ஆமாம், கொட்டகை ஓட்டது சூப்பர்ப்பா. அரசு மணி நயினார் கோயில் உடனே கொட்டகை ஓட்டிருக்காரு. பின்னாடி பார்த்தா அது என்னடா அது, பின்னாடி 4 கம்பை ஒண்டி வச்சுட்டு போயிட்டேன். ஆட்டுக்குட்டி கொடாப்பு மாதிரி திருப்பி வந்து கொட்டகை நான் பிரித்து போட்டேன். எங்காலும் பின்னிட்டாங்க. அதே மாதிரி இளைஞர்களுக்கு ஒன்று சொல்கிறேன், பின்னாடி யாரும் வராதிய, தயவு செய்து வராது. ஏன்னு தெரியுமா, ஒரு டான்ஸ் வந்ததுக்கு 30 சொல்லலை. இந்த காமெடிக்கு இவ்வளோ லேட்டாக சிரிப்பீங்க நான் எதிர்பார்த்துருந்தா விஜய் டிவிக்கு போயிருப்பேன். உங்கள் அத்தனை பேர் இந்த வாரம் பிள்ளையை தீட்டு வந்துருச்சு. ஆத்தா ஆத்தா அப்படியே போத்தாய் தாசில்தாரை பார்த்துட்டு வா. அது வாரி எப்படி தீட்டு வரும், பிள்ளை மாதிரி தீட்டு போல பணங்கலக்க கொண்டு வர மாதிரி கொண்டு வர பிள்ளை அந்த லட்சணத்தில் இருக்கு. இந்த பொம்பளையால் உரை ஏற்ற அப்படி அதிசயமாக வச்சிருக்கிறீர்கள் என்ன? எது எப்படி இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய ஆண் சிங்கங்கள் அத்தனை பேருமே கர்ணனாக நினைத்து வணங்குறேன். தாய்மாரில் பூரா அன்னை தெரசாவா நினைச்சு வணங்குறேன். உங்களை எல்லாம் ஒரு உள்ள கைதட்டில் நம்ம போகிறது நல்லது. இரியட்டியில் என்ன பூரா மண்ணில் உட்காந்து நம்ம என்ன பண்ணுறதோ. நாடகம் என்ன நாடகம்னு சொல்லிடுறேன். நாடகம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி வள்ளி திருமணம், அரிச்சந்திரா, பவளக்குடி, வீரபாண்டிய கட்டப்பம் நாடகம் கிடையாது. கதம்ப நாடகம், இடியப்பம், சாஸ்தா ஓதாந்திரம். உண்மையிலேயே கதம்ப நாடகம். கதம்ப நாடகம் பொம்பளையெல்லாம் பார்த்துருக்கலாத்தா? ஆமாம், உங்களுக்கு 100 வேலையே சரியாக இருக்கும்ல. நீ என்னண்டு எங்கே வரும்போதெல்லாம் பொம்பளையாளுக்கு அப்படியாத்தான் 100 வேலை ஆக்குறது. 800 அடி ஆழத்தை வெட்டலாமாத்தா? இது எதுக்கு தான் சிரிக்குது? அதுக்கு தெரியுது நம்ம ஒரு வேலையும் பார்க்கலன்னு குத்தி காட்டுறேன். உண்மையிலே 100 வேலை ஒரு புனிதமான வேலை தான். எத்தனை வயசானவர்கள்லாம் அந்த வேலைகளை பார்த்து பயனடைகிறார்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வயசான ஆள் மட்டும்தான் நம்ம தாளடி கோட்டையில் போகுமாக்குங்க. போகிறது நல்ல வயசு பிள்ளைதான் வரைஞ்சி கட்டி போகும். ஆனால் 100 வேலைக்கு ட்ரெஸ்லாம் பார்த்தோன்னா ஜீன்ஸ் பேண்ட்லாம் போட்டு ஒரு கிளவி போயிருக்கு. எங்கள் ஊரில் தான் ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டு ஸ்கூலிங் கிளாஸ் போட்டு ஸ்கூட்டியில் போயிருக்கு. காலேஜ் போன பயலுக்கு ஃபிகர் நினச்சி விரட்டியிருக்காங்க. சரி, விரட்டி போய் திரும்பிட்டுருக்காங்க. திரும்பணுன்னா வெத்தலை வாக்கு இருக்கான்னு கேட்டிருக்கு. அங்கனே அவங்க அரைச்சி விழுந்து அதில் ஒருத்தனுக்கு வெதரை அடித்து உள்ளே கிடக்கேன். ஐயோ ஐயா, அதில் பிறந்த வந்தே அவன். அப்பா நீ ஊன்லாம் சொல்லக்கூடாது, அமைதியாக இருங்கப்பா. ஏற்கனவே இதாக இருக்குது. ஐயா பாட்டு ஒன்று பாடிக்கிறோமா? ஹலோ எக்கோ இங்கே சிங்க. ஹலோ 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 சந்தன பொட்டுமே வச்சுக்க, சந்து பொட்டு தங்கமே வச்சுக்க, குங்கும பொட்டுமே வச்சுக்க ராமாயி. சந்தன பொட்டுமே வச்சுக்க, சந்து பொட்டு தங்கமே வச்சுக்க, குங்கும பொட்டுமே வச்சுக்க ராமாயி. தேவர் புகழ் கோபுரத்து மேலே நிக்குது வீராயி, தேவர் புகழ் கோபுரத்து மேலே நிக்குது வீராயி. அண்ணன் போல நடந்துக்க, அவசரமா வண்டிய பூட்டிக்க. அண்ணன் போல நடந்துக்க, அவசரமா வண்டிய போட்டிக்க. அபிராம தாண்டி போவோம் ராமாயி, அபிராம தாண்டி போவோம் ராமாயி. தேவர் மகன் மறைந்திருந்த இடத்தை பார்க்கணும் வீராயி. சந்தன பொட்டுமே வச்சுக்க, சந்து பொட்டு தங்கமே வச்சுக்க, குங்கும பொட்டுமே வச்சுக்க ராமாயி. தேவர் புகழ் கோபுரத்தி மேலே நிக்குது வீராயி.
சிங்கத்த சிங்கத்த பாரடி தேவல் புல்கள் விளங்கி பாக்கடி திருப்பி அந்த சிங்கத்தை பாரடி தேவருக்கு வெட்டுமே ஓடடி எக்குளமும் வணங்குதுமா ராமாயி எக்குளமும் வணங்குதுமா ராமாயி தேவர் மகன் நம்ம உள்ள தெய்வம் அடிய வீராயி சந்தன பொட்டுமே வச்சுக்க தங்க பொட்டு தங்கமே வச்சுக்க குங்கும பொட்டுமே வச்சுக்க ராமாயி தேவர் புகழ் கோபுரத்து மேலே நிக்குது வீராயி தேவர் புகழ் கோபுரத்து மேலே நிக்குது வீராயி. கைதட்டின 4 பேத்துக்கு நன்றி. எவ்வளவு பணம் கொடுத்தாலும் ஒரு கலைஞனுக்கு அது பெரிதல்ல. இந்த தமிழ் உறவுகள் கொடுக்கக்கூடிய கைதட்டு தான் விலை மதிக்க முடியாத சொத்து நடிகனுக்கு. அங்க இருக்க என் தம்பி எல்லாம் நிற்கும் போது எனக்கு கால் வலிக்குது. ப்ளீஸ் ப்ரோ 12ஆம் ரூம்ல வந்து உட்காருங்க. என் தம்பிய விவரமா இருக்காங்க. உட்காந்தா கரம்ப குத்துமுன்னு நட்டுவா கலை கிடையாது. இன்னைக்கு தானே அதை சுத்தம் பண்ணாங்க. உடனே இடம் சுத்தம் பண்ணி உடனே மேடை ஓட்டு சேது ஆடியோஸ் என் சித்தப்பன்ட்ட பேசி உடனே நாடகத்தை நடத்தின இந்த ஊர் மாதிரி நான் எங்கேயும் பார்க்கல. சூப்பருங்கய்யா. இன்னைக்கு எவை மூஞ்சில முடிச்சுன்னு தெரியல. ஒரு 100 ரூபா இல்லையாடா. எந்த தர்த்தினி முடிச்சா கண்டாலிமே வேண்டாம் வெந்தாண்டா வந்து கும்புறேன்ட்டேன். சித்தப்பா வேணாம் சித்தப்பா சும்மா சொன்னேன். ஏன் சித்தப்பு ரவுண்டா கொடுப்பேன்னு நினைச்சு 200 ரூபாயா கொடுப்பேன். இப்பயும் என் சித்தப்பேன் ராஜியை பார்ப்பேன். இதுக்கு மேலே எதுவும் இல்லைன்னா உன்னை கேட்காத கேள்வி கேட்பேன். என்னுடைய சித்தப்பா சேது ரேடியோஸ் நயினார் கோயில் சார்பாக 201. அவர் அப்பையிலேருந்து ஒரு சின்ன பிள்ளை மாதிரி எனக்கு. என்ன சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பார். ஆனால் எதையும் எதிர்பார்க்க மாட்டார். ரொம்ப நன்றி சித்தப்பு. இன்னும் சாப்பிடலப்பா. மருமகளை பார்த்தியா? உள்ள போய் பார்த்துட்டு வா மருமக. அது ஒன்று என்னமோ முழுகாமல் இருக்க முடிச்சு. அது எவன்னு தெரியல. இந்தா அவனாத்தையா இருக்கும்னு நினைக்கிறேன். வாடா தம்பி என் சிங்க குட்டி மடு அல்ல. வாவோட அத்துருவேன் கம்மாய்க்குள்ள ஒன்றுவேன். அவன் படம் 2 படம் நான் பார்த்துருக்கேன். இதில் போட்டிருந்தேன் இன்ஸ்டாவில். ஏன் படத்தை போட்டு விட்டுறாதேப்பா. ஆனால் இப்படி பேசுனா மட்டும் மயிர்மையை உணர்ச்சியா சிரிப்பேன். என் சித்தி மயந்தேன். சிவன்ராத்திலேருந்து லூசி பிடிச்சி தருவேன். கிரகம் சரியில்லை. நமக்கு நாடகமே சரியில்லை. இந்த நாடகத்துக்கு இத்தனை கார் வந்திருக்கு. வாழ்த்துக்கள். அருமை. அதே மாதிரி நாடகத்தை பற்றி சொல்லலைத்தா. இது கதம்ப நாடகம். 2 டான்ஸு 3 பப்புன்னு வருவோம். அவ்வளோதான். அந்த டான்ஸு வேற ஒருத்தன் பொண்டாட்டினேன். கெஞ்சி கதறி வாடகை கொடுத்து நம்ம கலவைக்கு ட்ரம் எடுத்த மாதிரி எடுத்து வந்திருக்கோம். தான் சின்ன கருப்பு பெரிய கருப்பு இங்கே வந்து ஆடுவாங்க. ஏன் ஆடுறாங்கன்னு கேட்கக்கூடாது. அவங்க ஆடி சேவலை கடிப்பாங்க. சேவலை கடிக்கணும். காவை கொடுக்குற காட்சியில் நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி அந்த சேவை பின்னாடி தான் கட்டி கிடக்கு. ஒரு ஊரில் ஒரு வேலை பார்த்து விட்டாங்க. பின்னாடி கிடந்த சேவலை பார்த்துட்டு 4 பேர் தண்ணியை போட்டு வந்தவங்க நல்லா இருக்கடா சைடிஸுக்குன்னு சேவலை திறக்கி விட்டு ஏன்ட்டே உப்பு பார்க்க சொல்கிறாங்க. இங்கே பார்த்தா கருப்பனுக்கு சேவை கடிக்க இல்லை. அதை போட்டு திறக்கிட்டாங்க. ஒரு ஊரில் அப்படித்தான் அவன் தான் நீக்குற தெரியுமில்ல. அங்கே இருந்தவனே ஏமாம்மா நீக்கிறோன்னா பெருசாக இருக்குமே. என் பேண்ட்டு தம்பி மாப்பிள்ளை மயிர் அந்துவன். என் தம்பி நல்லா இருக்கேன்ப்பா. கல்யாணம் ஆயிடுச்சாடா? எப்படி ஆகும்? கருவில் மண்டி ஓடுறா. என் தம்பிகளுக்கு பூரா. ஆனால் என்கிட்ட வந்து ஃபோட்டோ எடுக்கிறவங்க பூரா என்னை ஜெய்ஸா கேட்குறாங்க. அண்ணே எம்கேஆர் அண்ணே ஊர் போறியாங்கிட்ட எது லேடிஸ் கிடைக்குமா? நான் எதுக்கு பாண்டேன்? வயசு என்னடான்ட்டேன். 43 தொடங்க போகுதுன்ட்டேன். இனிமேல் ஓயப்பு தாண்டா போடா அப்படின்ட்டு. அதே மாதிரி பொம்பளை பிள்ளை பெற்றவங்களெலாம் ஆத்தா சடக்குன்னு யார்ட்டையும் கட்டி கொடுக்காதே. நல்லா கிராக்கி ஒன்று நகை மைத்த போடுவாங்க. கொண்டு போயிட்டாங்களே கண்டாலிமைங்க. 1.5 லட்சத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. எங்கள் ஊரில் ஒரு பிள்ளைய பொண்ணு கேட்க வரும்போது அவங்க அப்பா சொல்லிட்டார், பொண்ணு கிடையாது வேணும்னா 12 பனைமரத்தை வெட்டித்தாரேன். பனைமரம் இரும்பு பாட்டில் பிறக்கி தரேன் இருக்கேன். வேற நகை எவன் போடுவேன்? ஆனால் அது யாரா கேட்கன்னு சிரிக்கிறது? சிரிக்கக்கூடாதா. இந்த நேரம் நீ உம்முன்னு இருக்கணும். ஆனால் அன்பு தம்பிகளுக்கெல்லாம் நான் வணங்கக்கூடிய சாமிகளை கும்பிட்றேன். சீக்கிரம் கல்யாணம் ஆகணும். அடுத்த வருஷம் தாலையில் வீட்டுக்கு வரும்போது ஆளுக்கு ஒரு பிள்ளையை தூக்கிட்டு வரணும். அடுத்த வீட்டு பிள்ளையை தூக்கிட்டு வா. எத்தனை பேர் திருமணம் ஆன ஆளுகெல்லாம் கை தூக்குங்க.
அப்படியே வா, அவன் கம்பு கூட்டு முடி எடுத்து விடு. நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், நீங்கள் எல்லாரும் சொல்லணும். இதே ஊரில் எடுத்துக்க, தமிழ்நாட்டை எடுத்துக்க, கல்யாணம் பண்ண ஆள்கிட்ட வந்து நான் பேட்டி கேட்குறேன்னு வை. இப்போ லேடிஸ்டே நான் கேட்குறேன், பொம்பளை ஆள்கிட்ட, உங்கள் வீட்டுக்காரை பற்றி நீங்கள் மேடம் என்ன நினைக்கிறீங்க? அவங்க உடனே அவர் எனக்கு கிடைக்காத கிஃப்ட்டு, அடுத்த ஜென்மத்திலையும் அவன் தான் எனக்கு ஹஸ்பண்டாக வரணும், என்ன சொன்னாலும் கேட்குறேன் முண்டை அப்படி அதாக்கு சொல்லுவியாக்க. சொல்ல மாட்டேன். உங்கள் வீட்டுக்காரை பற்றி என்ன நினைக்கிறேன்? ஏன்டா எரிச்ச மாதிரி கிளப்பிக்கிட்டு, அவனுக்கு என்னைக்கு கழுத்து நீட்டினே அன்னையிலேருந்து என் தாத்தினே பிடிச்சி ஆட்டிச்சு, எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்கிறேன் முண்டை. இங்கே வாரு, அதுகளுக்கு பூரா நினப்பு. என்னடா அம்பளி பாப்பா கிட்ட வரவா? பாலாச்சி வழக்கறிஞர் சார்பாக எலி யானை கதை. தம்பி, யானை எலிதேன், உனக்காக வேணா மூஞ்சுரா மாத்திக்கிறேன். அந்த கதைக்காக 500 ரூபா. ரொம்ப நன்றி. இன்னொரு கதை இருக்குப்பா, மைனா குஞ்சு கதை, அதுக்கு ரேட்டு கூட 12,000 ரூபா. யானை கதை கேட்டு அக்கா என் தம்பிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அப்போ எவ்வளோ நீர்க்கசிவாக இருக்கேன் பாரு. ஏய் அடிப்பு கொண்டுருவேன். யானை கதை பொம்பளையால் எதுவும் சொல்லக்கூடாதா? பிரச்சனையே இல்லை, அதில் கிளப்பி விட்டு இப்போ தெருவில் தெரிய போகிறான். யானை கதை தம்பிகளுக்காக. ஒரு யானை வந்து அது எனக்கே ஒமட்டுதடா. ஒரு 15 டன் இருக்கும். அப்போ நயினார் கோயில் எங்கள் ஐயா தேவர் சிலைக்கிட்ட டெய்லி வாக்கிங் போயிருக்கு. அங்கே வந்து தாளையாடி கோட்டைக்காரவ ஒரு பெட்ரோல் பலங்கு வச்சுருக்காங்க. அதெல்லாம் போய் பெட்ரோல் போடுமா கப்ளிங்க்கு போட்டு. அப்போ பார்த்தா திடீர்னு சேது ரேடியோஸ் உரிமையாளர் சித்தப்பேன் பன்னியனோட கசுகா புஸ்கான்னு வாக்கிங் போயிருக்காரு. அவர் பின்னாடி வாக்கிங் போயிருக்கு. எங்கள் சித்தப்பா டெய்லி பழம் கொடுப்பாரு. அப்படி பழம் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போதே அங்கிட்டு ஒரு எலி யானையை பார்த்துருச்சு. பார்த்தா அது 2 வருஷமாக சின்சியராக லவ் பண்ணியிருக்கு இந்த யானையை. வெக்கத்தை விட்டு கேட்டிருக்கு. யானை உடனே ஒரு நாளைக்கு கஜா கஜா எப்போ உனக்கெல்லாம் கப்ளிங் தெரியுதா? ஏன்னா பழைய சீமக்கரவாட்டி கிளவியில் கொன்றுவாங்க, கத்தும் காந்தம். இது நாடகமாக பிட்டு படமா? இவங்க அப்படித்தாடா இருக்காங்க, திரைப்படம் ஓட்டுற மாதிரி. இவங்க வச்சிருக்கிறது நீ கூற மாதிரி தானே இருக்கு. சரி, என்ன அந்த யானைகிட்ட எலி கேட்டிருக்கு. உடனே ஒரு நாளைக்கு நான் லேசா மூட்டம் போட்டுக்கிறேன். யானை சொல்லியிருக்கு, நயினார் கோயில் பப்ளிக்கில் செஞ்சோம்னா பயலு ஊரம் வெறி கொண்டு திரிவாங்க. ஸ்டாண்டை போட்டுக்கிட்டு சைலன்சரை வச்சு கூட என் கப்ளிங்கை காலி பண்ணிடுவாங்க. நீ என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் அவுட்ரு வா ஒரு தென்னந்தோப்புக்கு அப்படின்ட்டுச்சு. சரின்னு எலியும் போயிடுச்சு. எலி போகும்போது உக்காமக்கா தாறு காரில் போயிருக்கு எலி. களி நீக்குற மாதிரி புலம் தள்ளிடுவோம்ட்டு. அன்னைக்குன்னு பார்த்து ஃபில்டரை பற்ற வச்சு எலி டொங்காசு அள்ளிடுவோம் அப்படின்னு போயிடுச்சு. போனால் யானை வாமப்பில் இருக்கா. களி வாமப்பு களி பின்னாடி வர்றேன் கலக்கார மூங்கிக்கம்பளம் முறிச்சுனேன்ட்டு. இந்த எலி முண்டை போய் யானை 1 மணி நேரமாக தேடி இருக்கு. முண்டைக்கு கப்ளிங் தெரியல. திடீர்னு பார்த்தா உள்ளே போயிடுச்சு. அப்புறம் யானை தொலைச்சு போகணும் ஒரு குசை போட்டு மாட்டான்னு அதில் பிறந்த வந்தேன் இவன். சரின்னு அந்த எலி யானை விடாடி மெது மெதுவாக செஞ்சுக்கிட்டு இருக்கு. திடீர்னு இந்த யானை தலையில பெரிய இளநீ விழுந்திருக்கு. இந்த யானை எலி ரொம்ப வலிக்குதா, மெதுவாக செய்வா தம்பி எந்திரிச்சு போ, 500 வாங்கிட்டு வாடா. ஹலோ எக்க வைங்க நம்ம மியூசிக் பாட்டி AR ரஹ்மான், சுனித். ஹலோ ஹலோ ஏப்பா இருப்பா. காட்டு வழி போற பொண்ணு கவலம் படாத, காட்டு புலி உன்னையும் வள்ளி மறைக்கும் கலங்கி நிற்காத, தலையடி கொட்ட மரவனம் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. அவன் மரவனம் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. காட்டு வழி போற பிள்ளை கவலைப்படாத, காட்டு புலி வழி வரைக்கும் கலங்கி நிற்காத, மரபன கிளி ஒதுங்கும் பாரு.
மரவன பேரு சொன்னா புலி ஒதுங்கோ பாரு. ஆமா மரவன பேரு சொன்னா புலி ஒதுங்கோ பாரு. அப்பனாடு கோட்டை ஐயா மரவணி சீமா ஐயா. அப்பனாடு கோட்டை ஐயா மரவணி சீமா ஐயா. உலக நாடு பூரா இன்னும் பேசுது இவங்க பேரா. ஆமா உலக நாடு பூரா இன்னும் பேசுது இந்த பேரா. காட்டுவடி போற உன்னே கவலைப்படாத. கட்டுப்புலி வழி மறைக்கும் கலங்கி நிக்காத. மரவன பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. ஆமா கல்லன பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. ஆமா அகமுடைய பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. மொத்தத்துல முக்குளத்தோர் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. ஐயா எப்பா அந்த பேப்பர் சாட்டை போக சொல்ல வேண்டியதானே தம்பி. போதும்ராடே பாவம்ராடே. இந்த பக்கம் மேலே இந்த இது மிருதங்க ஆல்ரவுண்டை விழுந்தா கூட ஒன்றும் பண்ணாது. பெட்டிக்குள்ளே போச்சு. இங்கே வாரு பொறுக்கிட்டு இருக்காரு. இங்கே வாரு கேப்பையில் மண்ணு ஊதுன மாதிரி ஒதுக்கிட்டு. கதம்ப நாடகத்திலே 3 மணி வரைக்கும் தான் இந்த நாடகம் நடக்கும். அதுக்கப்புறம் கொட்டகை மைச்செட்லாம் பிரிச்சுட்டு போயிடுவான். இருந்த இடம் தெரியாது. இருங்க சிங்க, நான் வந்து எல்லாரும் வாங்கி பாட முடியாது. ஒரே விஷயம், நான் பாடுறதே கிரிமினல்தனமாக பாடுவேன். நான் என்ன வரி ஓடுறேன்னு தெரிஞ்சா தானே பாடுவார். இப்போ நான் பாடுற பாட்டுக்கு நீ வாசினே கரெக்டா அண்ணே? ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, 4 கால் மண்டபம் போ நாமல் கொண்ட சொந்தமடா, ரோஜாவின் இதழ்களை போல் தீராத பாசமடா. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, 4 கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்டு சொந்தமடா, ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா, ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா. 100 ஆண்டு வாழ வைக்கும் இந்த ஊர் மக்கள் மாறாத பாசமடா. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, நாங்கள் அன்பால இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக. ஏன்னா இந்த பாட்டு சினிமா பாட்டு வாங்கி பாடிடலாம். இப்போ நான் போடுறது என்ன மெட்டில் ஐயா பாட்டு பாடுவேன்னு இந்த யூடியூப் எடுக்கிற இவங்களுக்கே தெரியாது. சரிதானே சிங்க? தெரியாத வண்டியை ஓட்ட சொன்னா நீ ஓட்டியாக்க. இப்போ நயினாரோல் பக்கம் என்னென்ன ஊருன்னு உங்களுக்கு தெரியும். உன்னை கொண்டு சேலத்தில் விட்டா என்ன பண்ணுவேன்? கண்டங்கர் முண்டை. ஏன்னா அண்ணனா இருந்துக்கிட்டு என்ன பேசுற? எல்லாத்துக்கும் ஒரு திறமை இருக்கு, யாரையும் குறை சொல்லக்கூடாது. இந்த உலகத்துல யாருமே பெரிய ஆள் கிடையாது. அவங்க திறமைக்கு பரிசு. அவங்களுக்குன்னு குடும்பம் இருக்கு, வயிறு இருக்கு, எல்லாத்தையும் வாழ வச்சுதான் பழக்கம். அந்த முக்குளத்துறை இனத்துக்கு கைதட்டலாம். யாரு தம்பி வழக்கம் அணில் கதையை கேட்டு வந்தியாப்பா? எலி ஓம் சக்தி இவங்க இழுத்து விட்டு போயிடுறாங்க. ஓம் சக்திக்காரங்க மெட்ராஸ்ல இருந்து போன போடுச்சு என்னை மோத்தங்கம்மான்னு வைறேன். ஓம் சக்தி பராசக்தி இங்கே மாலை ஓடுகளாத்தா. நல்லா இருக்கணும் தாயி, நீங்க நல்லா இருக்கணும். நான் ஒண்ணுமே சொல்லலை. நான் சொன்னதுனாலதான் 13 வருஷம் சாச்சி விட்டுக்கிட்டு பகுமானமா படுத்துட்டாளுங்க. டிரைவர் மயத்தை புடுங்கினேன். டிரைவர் நல்ல வேண்டிய. இந்த உலகத்துல ஓட்டுநர் வேலை மாதிரி ஒரு புனிதமான தொழில் எதுவுமே கிடையாது. நம்மளை எல்லாம் காப்பது ஊரை காக்கக்கூடிய சாமி போல் நம்ம செல்லக்கூடிய வாகனத்தை பாதுகாப்பாக ஓட்டி வெற்றிகரமாக பயணத்தை கொண்டு போய் நிறைவு செய்வது யார் என்றால் ஓட்டுநர். தங்கங்களே தங்கங்களே தங்கங்கள். ஓம் சக்தி அதுவும் சாமி தான். தாயமங்கலம் முத்துமாரி சாமி தான், 18ஆம் படியான் சாமி தான், இங்க இருக்க முனியாண்டி சாமி தான், பாண்டி முனியும் சாமி தான். இந்துக்கள் வணங்கக்கூடிய எல்லா தெய்வமே துடியான தெய்வம். எந்த சாமியும் குறை சொல்ல வல்ல எம்கேஆர். எப்பா அவங்க மேடையை தள்ளி விட்டுறாங்க. போறது உரம் எல்லாம் சேர்ந்து ஒரு குசை போட்டு விட்டு போங்கடா. எரிஞ்சு அங்கிட்டு போங்கடா.
இல்லை இவங்க மாடு இது ஜல்லிக்கட்டு கொண்டு போவாங்களா? அந்த மிஷினுக்கு 70 பேர் எதுக்குறா அந்த காசு பிடிச்ச கடா? போகிறது உரன்னு புஷுன்னு அடிச்சு விட்டேன், அதில் மண் வந்து விழுந்துருச்சு. மிஷினை நல்லா போட்டு அரைங்கிறான். இப்போ எதை சொன்னேன் மறந்துருச்சு எனக்கு. ஓம் சக்தி பராசக்தி. நான் நல்ல கருத்துக்களை சொன்னேன், அதை கட் பண்ணிட்டேன். ஓம் சக்தி அந்த டிரைவரை சாச்சதை மட்டும் போட்டு விட்டாங்க. கடைசியில் குற்றவாளி எம்கேஆர் ஆயிட்டேன். ஓம் சக்திக்கு போற பெண்கள் 2026 அதெல்லாம் மறந்துருங்கத்தா. 27 நீங்க எல்லாம் போகும்போது ரொம்ப பக்தியோ போகணும். அதுக்காக ஆளுக்கு 2 வாயிட்டு பத்தியோட ஏறக்கூடாது. பத்தி என்றால் உள்ளத்திலே பத்தி. குத்தாட்டம் போட வேணாம் என்றுதான் சொன்னேன். என்ன குத்தாட்டம் கேட்குது? அவளை செழிப்பா சந்தோஷமா இருக்க பொம்பளை எதுக்கு மாலை ஓட்டு போற? மாலை ஓட்டு எதுக்காக போறான்? மனக்கவலையை போக்கி மற்றவர்களை போல் நம்மளும் வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும். ஓம் சக்தி தாயே, உன்னை நினைச்சு மாலை ஓட்டு வரேன். மேலுமருவத்தாலே நான் வந்ததுக்கு அப்புறம் நீ மேலுமருவத்திலிருந்து என் வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வந்து நல்லது செஞ்சுட்டு போடின்னு சொல்லிட்டு போனோம். எங்க போற? போன உடனே டிரைவரை போட்டு பாடாப்படுத்துற. குத்து சாங்கு போடுப்பா. அந்த டிரைவர் பாவம் பொண்டாட்டியை விட்டு வந்து 15 நாளா இருக்கும், வெறி கொண்டு இப்படி இருப்பேன் ஸ்டேரிங்ல. அதுகிட்ட போய் தலைவி சத்தி சொல்லுவாங்க, பூரம் பொம்பளை ஊரம் சத்திய ஊரம் வயிறாளுங்க, இந்த கட்டிப்பூடி பாட்டு இருந்தா போடுப்பா. அவன் சவுண்டை ஏற்றி வச்சிருவேன். கட்டி பூடிடா. சரி இங்கனே நீ சீட்டில் உட்காந்து ஆட வேண்டியதானே. அங்கிருந்து பின்னாடி சீட்ல இருந்து ஒரு பொம்பளை, எந்த இடத்திலும் சுகமிக அதிகம் சச்சா கச்சா. டிரைவர் பார்ப்பேன், என்ன சுகம் சுகம். அவன் இப்படி ஓட்டினவே இங்க திரும்பிடுவேன். என்ன சத்தின்டுவேன், இங்க நக்கிட்டு போயிடும். கொண்டு போய் அப்படியே தார் ரோட்ல மல்லாக்க கிடக்கும். அதுல ஒரு பொம்பளை எந்திரிச்ச உடனே, என்ன வாட்ஸ்அப் காமிக்க மாட்டேங்க சத்தி. அந்த டிரைவரே வந்தேன், கொலை அத்துட்டானே, கறிட்டானே. தம்பி தம்பி இருங்க தம்பி, படப்படன்னு பேசக்கூடாது. இங்க திரும்புங்க. கேமரா ரோலிங் சார். வேல்ராஜ் ஒரு ட்ராலி போட்டு ஒன்று எடுத்து விடுங்க. எந்த ஊருப்பா? சாலை கிராமம். தங்கமித்ரன் டிரான்ஸ்போர்ட். ராசி வழுக்கணேசன். ராசி ஏய் ஓ ராசி என்னடா? குறிக்கவா? வழுக்கணேசன். நீதான முன்ன சொன்னது குறிக்க சொல்லி. அண்ணே இல்லையாடா? விடுறா, நீ நான் வேறு கிடையாதுடா. நம்ம 2 பேரும் ஒரே தாய் பிள்ளைய செவரொட்டிக்கு அடிச்சுக்கிடுவான். சொல்லு. வழுக்கணேசன் சொல்லிட்டு போ. தங்கமுத்திரம் தவமுனீஸ்வரம் வழுக்கணேசனம் சாலை கிராமம் சாலையோரம் திரும்பிடுறேன். அவனுக்கு ஒரு அர்ஜுன சீட்டு ஒன்று கொடுத்துடு. கொலை அத்துட்டான் முண்டை, தண்ணியை போட்டு வர்ற கண்டாளி உள்ள. ஏதோ நான் கொஞ்சம் இருனால சாக தெரிஞ்சேன்டா நான். அப்படி உணர்ச்சியா குடிக்க சொல்லி தூய்மையா குடிக்குமானே. கொஞ்ச நேரத்தில் நீ அனாதையா கொலை தெரிஞ்சானே. தாலி கோட்டில் தியாகியா சத்திருப்பேன். பேசுறேன், குபுக்கு குபுக்குன்னு அடிக்குது முண்டை. அடிச்சது லோக்கல் சரக்கு. அதுல மயிறு கணேசி போயில புடுத்திட்டு வச்சிருக்காரு. இந்த அங்கிட்டு ரேசி விட்டாங்க. இதே எனக்கு எரிச்சலா இருக்கு. என் தம்பிகள்லாம் நடந்துக்கிற முறை வர வர எனக்கு ரொம்ப வெக்கக்கடா இருக்கு. நானா உங்களை தம்பின்னு சொல்றது. தம்பி இடியப்பா மயிரை புடுங்கினப்பான். அங்க பரிச்சு எழுத மாட்டேன் நோனி மையம். இங்க இடியப்பா புலி. உன் பொண்டாட்டி வருவா, இங்க போட்டு முடியும். ஏன்டா அது நாடகமா என்னடா? இல்லையா நேத்து போய் என்னை கோத்தவ இந்த வண்டாடா சிங்க வண்டாடா, என் சாமி வண்டாடா. அவன் மூத்திரத்தை கூடி எப்படி வர்றேன்? இவன் என்ன 100 ரூபாய் கொண்டு இவ்வளவு வேகமா வரப்பாடா. கிழிஞ்சு போயிடும்டா 50 ரூபா தாள். தம்பி தம்பி அருள் பாண்டி ஆனந்த் சார்பாக ரூபாய் 201. எது கும்பிட்டேன்? அவன் நினைச்சிட்டேன். அவனு நினைச்சிட்டான்டா. புரிய மாட்டேங்குது ஒரு பிள்ளைக்கு. கேட்கல, இவருக்கு ராசி கேட்கல. ஏன் தம்பில அவன் ராசி தான். நான் நல்லா இருக்கேன். அந்த கருமுண்டை எங்கடா அவன்? அது விருச்சக ராசி. போயில வைக்காத கிளை மசுரதை புரிஞ்சு திரிட்டு வை. என்ன ஓயில நோத்தா விட்டு போயல பொம்பளையா எல்லாம் ஏத்தாய் நல்லா கணக்கிறீல. நீங்க என்ன பண்ணணும்? போயில புரிஜம் போட்டா
பல்ல விளக்கிட்டு விளக்க மாதிரி வாயிலே சப்பு சப்புன்னு அடி. ஆனா அந்த போயில ஓட்டு எப்படித்தான் முத்தம் கொடுக்க வர்றிய? களி வீச்சம் புடுங்கி தள்ள 8 பேருக்கு வீச்சம் இங்க வச்சுட்டு வருவேன். சுமதி வாயை கொண்டாடி அது வெட்டி இழுத்து ஐயோ கொண்டுட்டான். அவன் வீட்டுக்காரங்களா அருவா கம்புற வந்து என்ன ஏதுன்னு முதல்ல ஒருத்தையும் போயில போட்டு போயிருக்கேன். போய் அந்த பிள்ளைக்கு முத்தம் கொடுத்துருக்கேன். கட்டுலோட நெளிஞ்சு அதுல பிறந்தவன் ஒரு பாட்டு பாடுவான். அப்பா மைக் வைப்பா இவர் சித்தப்பட கிட்ட நேரத்தில் போன வருது எதுவும் கள்ள தொடர்வா? சரி நன்றி நன்றி. சவுண்ட் வைங்க. யார் நின்றாலும் மாடு பாஞ்சாது. அந்த காமெடிக்கு பாரு போடுறான் மொத்தம். தம்பி இடியப்பன் சொல்லக்கூடாது, கிருணின்னு சொல்லு. தம்பி நீங்க எல்லாம் படிச்சு தெய்வீக திருமணம் உணா முத்துராமலிங்க தேவரையா முக்குளத்தூர் சமுதாயத்துக்கு தன்னுடைய சொத்துக்களை கொடுக்கவில்லை தெய்வீக திருமகன். இந்த முக்குளத்தூர் வம்சத்தில் பிறந்த என் இனத்து மக்கள் எப்படியாவது உழைத்து வாழ்க்கையிலே பிழைத்துக் கொள்வார். மாற்று சமுதாய மக்கள் எல்லாம் நல்லா இருக்க வேண்டும் என்று 32 கிராமத்தை நிலத்தையும் எழுதி கொடுத்து சித்தராக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரே மகான் யாருன்னா பசுமன் முத்துராமலிங்க தேவரையா. அந்த வழியில வரக்கூடிய தம்பிகள் எல்லாம் நம்ம ஐயா அந்த அளவுக்கு செஞ்சிருக்காரு, நம்ம கொஞ்சம் செய்யணும்னு நினைக்கிறேன் தம்பி. இங்க கோமாளி ஓடுற அந்த எம்கேஆர் பப்புனுக்கு உள்ளது உங்களுக்கு இல்லையா? முத்துராமலிங்க தேவரையா அருள் பெற்றவன் எம்கேஆர். 12 வருஷமா எனக்கு குழந்தை இல்ல. அன்னை இந்திராணியாக போன ஆண்டு சித்தர் எனக்கு குழந்தைய கொடுத்தார். என் மக காஸ்மியா வெளிப்படையாதுன்னு சொல்றேன். அதுக்காக எங்கேயும் இதை மாத்தி சொல்றேன். எனக்கு நடிக்க தெரியாது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னன்னா எங்க சொந்த தாய் கிராமம். என்னை வளர்த்தது கூட முக்குளத்தோடு. எனக்கு சொந்த ஒரு பிள்ளைத்தி விழா குழந்தை. அங்கிருந்து சின்ன வயசுல எங்க ஐயாக்க காலத்துல இருந்து நான் சாமி சாமி அப்படி என்று ஓடி குருவஜைக்கு சென்ற ஒரு மகான்னா பசுமன் முத்துராமலிங்க தேவரையா. அதனாலதான் ஒரு கண்டு எங்க வேணாலும் பிறக்கலாம், ஆனா வளர்ற இடத்துல தானடா அது விளையாட்டை காமிக்கும். நான் வளர்ந்த இடம் முக்குளத்தூர் இனம் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். ஏன் இவ்வளவு ஆதங்கப்படுறேன்? இந்த வந்துட்டேன் வேற எங்க ஊதுவத்தி அட்டையை கொண்டு வரேன் பாரு. என்ன வேணா காத்திருக்காங்க. அந்த அடிச்சிட்டா இல்ல காதுகுத்துக்கு அடிச்சிட்டா இல்ல பார்த்திருக்கியா? எத்தனை பேரு? ஸ்ரீ சாஸ்தா எலக்ட்ரிக்கல்ஸ், ஸ்ரீ சாஸ்தா பத்திரப்பதிவு, ஸ்ரீ சாஸ்தா இ சேவை மையம், ஸ்ரீ சாஸ்தா டிராவல், ஸ்ரீ சாஸ்தா பேப்பர் பிளாஸ்டிக் சாட், ஸ்ரீ சாஸ்தா திராட்சை பழம் ஊதுவத்தி அட்டை. எப்ப இம்புட்டு வச்சிருக்க 500 ரூபா உனக்கு ஒரு காசாப்பா ப்ளீஸ். நீதான் ஓனராப்பா? அவன் ஓனர் கிடையாது, அவன் கையிலேயே மடிச்சு கட்ட முடியாம தெரியும். ஐயா பாட்டு ஒண்ணு பாடுவான். ரெடி? ஹலோ ஹலோ ஹலோ. தென்னாட்டிலே பெரும் சிங்கம் என்ற தேவர் யாருங்க மாமா? அவருடைய பேரை சொல்லும் பூமா மருது. தென்னாட்டிலே பெரும் சிங்கம் என்ற தேவர் யாருங்க மாமா? அவர் பேரை சொல்லும் பூமா. நம்ம ஜாலிய மைதானம் புதுக்கோட்டை போவோம் மாமா. நம்ம புதுக்கோட்டை போவோம் மாமா. பத்தினை மானே இத்தினமே சென்று பார்க்க பயணம் ஒண்ணு பஜு முன்ன யோகத்தை தேடு. பத்தினை மானே இத்தினமே சென்று பார்க்க பயணம் ஒண்ணு பஜு முன்ன யோகத்தை தேடு. நம்ம ராமநாதபுரம்
பேப்பர் சாட்டு போயிட்டாங்களா? அங்க நிக்கிதடா வண்டி. நோட்டீஸை படிப்போம். ராமநாதபுரம் மாவட்டம் பரம்பக்குடி வட்டம் நயினார் கோயில் ஒன்றியம் தாளையடி கோட்டை கிராமத்திலே அது ஒரு காலம் ஐயாக்க உள்ள காலம் எங்க முப்பாட்டைங்கள்லாம் வழங்கின சாமி இந்த மக்களை காக்கக்கூடிய ஸ்ரீ முளக்கரை முனியையா சாமி பங்குனி உத்தர திருவிழாவை முன்னிட்டு ஒரு ஆண்டு 2 ஆண்டு இல்லை 20 ஆண்டு காலமாக இந்த சாமியை கையெடுத்து கும்பிடக்கூடிய இந்த தாளையடி கோட்டை மக்களை எம்கேஆர் வணங்குறேன். 70 வருஷம் இது 2000 வருஷமா தொடர்ந்துகிட்டே இருக்கும். நான் வர்றேன். எங்க அன்னைங்கெல்லாம் நீங்க எங்க தம்பியெல்லாம் நல்லா இருக்கணும். நீங்க இல்லைன்னு நான் இல்லை. நான் உரிமையோட பேசக்கூடிய ஒரு ஆள், உரிமையோட உங்க பக்கத்துல நின்று சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு ஆள். நான் பப்புனே கிடையாது, உங்களில் ஒருவன், அவ்வளவுதான். கோமாளின்னா நடிச்சுக்கிட்டு இருந்தா தான் கோமாளி. நான் நடிக்க தெரியாது. ஏன் ஊர் தான் சொந்த ஊருன்ற எங்கனடா என் இடம் இருக்கு, வயக்காடு அது அக்கா ஏழை கம்பெனியில் இருந்திருக்கேன் போல. என் தம்பி அல்றானடா, சூப்பர் வாய்ஸ். இங்க வா சிங்கம். அவன் மூத்திரத்தை 1/4 லிட்டர் குடி. எப்படி பண்றேன் பாரு. நேத்து பய பண்றேன், கிளட்டு முண்டை கொள்றேன். இவன் எதுக்கு தான் இங்க வந்து நிக்கிறான்னு இல்லையாடா. தமிழகத்திலே தர சிறந்த நாடக குடும்பங்களை இங்கே வரவேற்று மதிமரியாதைக்குரிய நயினார் கோயில் காவல்துறை சார்பாய்வாளர் தலைமையிலும் தாளையடி கோட்டை உயர்திரு கிராம நிர்வாக அலுவலர்கள் முன்னிலும் மற்றும் வெளியூர்லிருந்து வருகை தந்த என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் அன்போடு ஆசியோடு நடக்கக்கூடிய நாடகம் கதம்பம் என்கின்ற சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் உங்கள் மத்தியில் அதே மாதிரி நடிப்பச வேந்த நடிப்பச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் மணவாரை சேர்ந்த சின்னதுரை அவர்கள் இன்றைய தினம் பெரிய கருப்பாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். தாயில்லாமல் நான் இல்லை, தானே வரும் பிறந்ததில்லை, எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள், தாயில்லாமல் நான் இல்லை. அதற்கு அடுத்தபடியாக அண்ணன் அழகர் கோயில் பெரிய கருப்பு கூப்பிட்ட உடனே கொல்லிமலைகளே அவ்வளவு ஜாப் இருந்தாலும் அதை போட்டுட்டு வரக்கூடிய அதான் டைலாக். ஒரு ஆள் தானே நல்லா கவனிக்கிறேன், ஊட அடிச்சு விட்டுறேன் நான் பாட்டுக்க. கொல்லிமலை சின்ன கருப்பாக தோன்றக்கூடிய அன்பு உள்ளம் கண்ணச்சாமி அவர்கள் சின்ன கருப்பாக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார். கருப்பு வடிவம் பூண்டவரா, கிழக்கு முகம் வாழ்பவரா, கருப்பு கருப்பு வடிவம் பூண்டவரா, கிழக்கு முகம் வாழ்பவரா, சிவந்த கல்கள் கொண்டவரா, மிருக்கு மூசம் உள்ளவரா, கருப்பு கருப்பு வடிவம் பூண்டவரா, கிழக்கு முகம் வாழ்பவரா. அதனை தொண்டது நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி டேபிள்ல உட்கார்ந்திருந்தவன் தான் என் அன்பு தம்பி மனவை முருகேசன் அவர்கள் நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அதனை தொடர்ந்து என்னுடைய மாணவன் ஏதாவது ஒன்று ஜெயிச்சுன்னுவேன், அவன் பாட்டுக்கு ஒன்று செஞ்சு விட்டு போயிடுவேன். புத்தி மாறாட்டம் 3 மாசமா நானும் தண்ணி அடிச்சு கோடாங்கி அடிச்சு பார்த்துட்டேன், சப்பா கடிச்சு கொடுத்து போயிட்டு போயிட்டேன். என் அன்பு மாணவன் விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் ஆனந்தராஜ் அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக்கொண்டார். நாட்டிய தாரகை, நடன சிங்காரி, நாட்டிய உய்யாரி என் அன்பு மகள் அரிதரணி அவர்கள் ஒரு நடன மங்கையாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அதனை தொடர்ந்து பேச்சுக்கு பேச்சு, பாட்டுக்கு பாட்டு, நடனத்துக்கு நடனம், எந்த ஒரு பப்பனும் வந்தாலும் எப்படி வேணா நிற்கக்கூடிய ஒரு சகோதரி எங்கள் மனைவியை சேர்ந்த துர்கா அவர்கள் மற்றொரு நடன மங்கையாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசையமது அவர்களுக்கென்று ஒரு திறமை, ஒரு வாசி திறமை, ஒரு குரல் வளம் ஆண்டவன் கொடுப்பதை யாரும் வேண்டாம் என்று சொல்ல முடியாது. இவ்வுலகத்திலே 5 விரலும் ஒரே மாதிரி கிடையாது. ஆனால் இவருக்கென்று ஒரு குரல் வளம், இவருக்கென்று ஒரு வாசிப்பு திறமை என் அன்பு அண்ணன் எங்களது சீகம்பட்டியை சேர்ந்த என் சண்முகம் அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல். சண்முகம் அம்மா வந்து சொன்னாத்தான் அப்பாவின் பேர் தெரியுமடா, அவளும் சொல்லவில்லை என்றால் தப்பாகத்தான் போகுமடா. அம்மா வந்து சொன்னால்தான் அப்பாவின் பேர் தெரியுமடா, அவளும் சொல்லவில்லை என்றால் தப்பாகத்தான் போகுமடா. எல்லோரும் இங்கே மயக்கத்திலே, எப்போது வாழ்வு கலக்கத்திலே, எல்லோரும் இங்கே மயக்கத்திலே, எப்போது வாழ்வு கலக்கத்திலே.
போடாவோ உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி நான் உண்மையில மெழுகுவர்த்தி தத்தெடுத்தது யாரு அழகு பேரு வச்சது யாரு தத்தெடுத்தது யாரு இப்ப தத்தளிப்பது யாரு உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி நான் உண்மையில மெழுகுவர்த்தி இது உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி நான் உண்மையில மெழுகுவர்த்தி போடாவோ உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி நான் உண்மையில மெழுகுவர்த்தி பெத்தெடுத்தது யாரு அழகு பேரு வச்சது யாரு தத்தெடுத்தது யாரு இப்ப தத்தளிப்பது யாரு உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி நான் உண்மையில மெழுகுவர்த்தி போடாவோ உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி நான் உண்மையில மெழுகுவர்த்தி சூப்பர் சூப்பர், கை தட்டலாம். பெத்த தாயை பத்தி பாடுனேன், நன்றி. இந்த ஒரு வாட்டிக்கு உன் காசு பூரா செத்து போச்சு. வாழ்த்துக்கள் பூரா, சூப்பர். மிருதங்க சக்கரவர்த்தி மிருகமத்துமா கோட்டைக்கட்டி குமர் நாடக உலகத்திலே எத்தனை மிருதங்க சக்கரவர்த்திய என் அன்பு உறவுகள் எல்லாம் ஒரு ஊருக்கு போய் நாடகத்தில் பார்த்திருப்பீங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்க நாடக சங்கம் அத்தனை சங்கத்திலையுமே 200க்கு மேற்பட்ட மிருதங்க சக்கரவர்த்திகளை உருவாக்கின பெருமை ஒரு வாத்தியார் யாருன்னா மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவரும் மானாமதுரை அருகாமல் உள்ள அரசகுல மண்ணின் மைந்தன் என் அன்பு சித்தப்பு டிவி ஜெயம் அவர்கள் தான் நாடக உலகத்திலே அதிக மிருதங்க சக்கரவர்த்தியை உருவாக்கின ஒரு வாத்தியார். அவருடைய மாணவன் தான் அன்பு தம்பி. சிறு வயதிலிருந்தே பள்ளிக்கூடத்து தட்டை போட்டு அடிப்பானா. அவ அம்மா குளிக்க போயிடுவாங்க, சோப்பு டப்பா போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பேன். அவங்க ஐயா டோலாக்கு வச்சிருப்பாரு, அதை போட்டு அடிச்சு ஒரு நாள் அவர் படுத்துக்கு இருந்தார் கோமணம் இல்லாமல் அதை போட்டு அடிச்சிருக்கேன். சின்ன மிருதங்கம்ட்டு. அப்புறம் பார்த்தா அவர் வெதர் பாண்டி, சிங்கமுனாரி பாண்டி, புத்தூர்கட்டு பாண்டி, ஐஸு சப்பு அடிச்சுட்டு இருக்கேன். ஆனால் இந்நேரத்தில் ஐஸ் விற்கிறவர் ஒன்னே மாதிரி ஒரு அறிவாளி தமிழ்நாட்டில் எவனும் கிடையாது. இந்த வெயில் காலத்தில் யார் ஐஸும்பா? வாழ்த்துக்கள். அந்த ஐஸை ஆளுக்கு மட்டும் வாங்கி சோவைங்க. பெண்களுக்கெல்லாம் நான் ரெடி பண்ணியிருக்கத்தான் வர காப்பி இருங்க. 1 கிலோ மண்டபலத்துக்கு 800 லிட்டர் தண்ணி கலக்க சொல்லியிருக்கேன். அடிச்சு கிராம குடிங்க. ரெடி ஆயிடுச்சா? கேஸ் பற்ற வச்சிட்டீங்களா? கிளி சோசியம்மா இவனை எங்கனே பார்த்துருக்கண்ணே, 4-5 நாடகம் கெடுத்த மாதிரி இருக்கானே. ஆமா கூடாங்கி. சிறு வயதிலிருந்து கலையனுடைய ஆர்வம், சின்ன பிள்ளைகளிலிருந்து இவன் சீனிலே கருவறையில் இருக்கும் பொழுதே இவங்க பெரிய ஞானி மிருதங்கா வருவானா என்றுதான் இவங்க தாய் தகப்பே இவங்க ஐயா எல்லாம் யோசிச்சு அன்னைக்கு வைத்திருக்கிறார்கள். இவன் திறமையினால் பல விருதுகளை வாங்கி வீட்டுக்கு வருவான். வைக்கிறதுக்கு வீட்டில் இடம் இல்ல, காரணம் ஓட்டு வீடு. அன்றே யோசித்து வைத்திருக்கிறார்கள். உனக்கு விருது பெரிதல்ல, நாங்க வைக்கிற பேருதான் பெரிது என்று தோப்பூர் மருது அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார். மருது
அருமையான அடி. ஏன்னா என்ன அவனுக்கு கல்யாணம் ஆகலை. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா 2 அடியிலேயே வீட்டுக்காரமாக்கு போன் அடிச்சு பேசிட்டு இருப்பீல்ல. விதை தெரிச்சிருக்குமா? சூப்பர் ப்ரோ. ஏன்னா அவர் ஆட்டுக்கடை ஓனருமே இதெல்லாம் அள்ளிடுவேன். கொஞ்சம் வாலிமைப்பா தம்பி. ஓனர் போனவனே உனக்கு கொஞ்சம் எகத்தாலாம் ஆகி போச்சு. என்ன வாலிமை சிங்க? ஹலோ தம்பி, இந்த மேடையில் முனி ஓட்ட இருக்கிறா நமக்கு. அவன் சொல்கிற அளவுக்கு வந்துருச்சு காமெடி. நான் ஒன்று சொல்லிவிட்டா தம்பி, இந்த இடியப்பம் இந்த மற்றது இந்த யூடியூப்பில் பார்த்துக்கிட்டுலாம் எதுவும் பண்ணக்கூடாது. நீங்கள் படித்து சாதனை பண்ணணும். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா தம்பி எந்திரிக்க ஸ்டூடெண்ட் எந்திரிப்பா. உடனே தப்பா சூத்து ஊத்தி மேனே எந்திரா. அவன் எல்லாம் ஊரை காலி பண்ணுறது நல்லது தம்பி. தெங்க தொப்பி ஓட்டுருக்க ஒரு ஐசி மேனே எந்திரிப்பு. அப்போ எந்திரிங்க போ குஞ்சாணி. அத்தா பிள்ளைய நல்லா படிக்கிறாங்க தான். யாருமா இங்கே அவங்கெல்லாம் வருங்காலத்தில் கலெக்டராக வருவேன். நீ மனு கொடுக்குற அளவுக்கு இருக்கும். நல்லா படிக்கிறாங்க. ஏங்க கப்புளிங்கி ஓசு யானை கதை இதெல்லாம் பார்க்கக்கூடாது. இதை அண்ணனுக்கு சிரிச்சுக்கிட்டு போயிடணும். விடிய காலம் படிப்புல கவனம் செலுத்தணும். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா என்னடா செஞ்சாரு? செய்வன வச்சாரா? ஏவுகணை. எந்திரி தம்பி, கொஞ்சம் எந்திரி ப்ளீஸ். எந்திரிடா. இந்த மண்ணில் பறந்துக்கிட்டு எவனாவது பயப்படலாமாடா? எந்திரிச்சிங்க தம்பி. நீ எந்திரிப்பா தம்பி. நீ தான் நீ எந்திரி சிங்க. நீ தான் ஒன்னு தான் ராஜா. என்னது அனுத ஆயுதமா? உண்ட பற்ற அருவாடிக்கிற சொல்றான்டா. அணு ஆயுதம் கிடையாது. அவன் பாரு நீர் அல்றான். மஞ்சள் சட்டை சூப்பரா தங்க. அக்கினி ஏவுகணை. இன்னைக்கு பெண்கள்ல எல்லாருமே இந்த பகுதியில் சிலிண்டர்லாம் வருதாத்தா? சிலிண்டர் இல்ல. ஆமா. இப்போ உனக்கு கஷ்டம் தெரியுதா? விறகு வெட்டுறது உனக்கு வலிக்குது. இப்போ விறகு வெட்டி ஊதாங்கலை ஊது ஊன்னு. அப்போ நீங்க தான் சிலிண்டர் முடியாது. சிலிண்டர் நல்லா இருக்கு. ஓனரை வச்சுக்கிட்டாடா கேட்கறது. சிலிண்டர் அவர் தர தயாரா இருக்கிறார். ஆனா சிலிண்டர் வரத்து தான் இந்தியாவிலே குறைந்து விட்டது. காரணம் எல்லாரும் ஒன்னே ஒன்று சிந்திக்கணும். நம்ம வீட்டில் நடந்தாத்தேன் பிரச்சனையா, நம்ம வீட்டில் ஏதாவது ஒன்னாத்தேன் நமக்குன்னு கிடையாது. எல்லாத்தையும் பார்க்கணும். அமெரிக்காவும் ஈரானும் இஸ்ரேலையும் இந்த நாடுகள்லாம் சேர்ந்து போர் தொடுத்துக்கிட்டு இருக்கு. போர் தொடுத்தா அமெரிக்கா மாதிரி ஒரு நாட்டை உலகத்தில் பார்த்த கிடையாது. அத்தியாவசிய பொருள் மக்களுக்கு எது தேவையோ அந்த அந்த குடோன் மேலேயே குண்டை போட்டிருக்காங்க. தப்பு தானே? ஆனால் எத்தனை நாடுகள் என்ன சண்டை ஓட்டாலும் இந்தியா பக்கம் ஏன் வரல? இந்த தமிழ்நாட்டில் பிறந்த ஒத்த தமிழனு தாயா உலக நாடு பயப்படுது. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். டம்முன்னு ஓட்டுருவியா?
ஆமா சூப்பர். இந்த அறிவாளியும் தமிழ்நாடு தாண்டா இருக்காங்க. அப்படி சொல்லு என் சிங்கம். அவன் வந்தா ட்ரம்னு கொடுத்தாக்க அவன் துப்பாக்கிட்ட சொல்லுவேன், நீ கல்ல கொண்டு ஏறி என்னத்த சொல்ற? அப்துல் கலாம் ஐயா கண்டுபிடித்த ஒரே இது அக்னி. அக்னி என்ற ஒரு ஏவுகணை ஏவி விட்டு எந்த நாட்டு மேலேயாவது விழுந்துச்சுன்னா எத்தனை ஆண்டுகளுக்கு புல்லு கூட முளைக்காத அளவு கருகி போயிருமா நாடே. கலை அப்படி ஒரு தமிழ் இருந்ததுனாலதான் நம்ம பயம் இல்லாம இருக்கா. நாட்டில் என்னென்னமோ நடக்குது, நம்ம ஆளுகளாம் ஒன்னாத்தே இருக்கலாக்க. என்னப்பா பொம்பளை ஆளுக பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கு. எங்க ஊர்ல அப்படித்தான். பக்கத்து வீட்டுக்காரி ஒரு பொம்பளை நல்லா குழம்பு வச்சிருக்கா. இவ குழம்பு நல்லா இருக்குன்னு அந்த சட்டியை மட்டும் தூக்கிட்டு போய் மடப்புறம் காலி வெளில போய் காசை வட்டி போட்டிருக்கா. அவ குழம்பு இன்னுமே நல்லா இருக்கக்கூடாது. இப்போ பாரு பொம்பளையில சிரிக்க வைக்கிறேன். நீங்க யாரும் வாடகை ஆகக்கூடாதுப்பா. வெள்ளரி போலாம் அது வேணாம், வேற கதை. மைனா கொஞ்சம் வேணாம், அது செத்து போச்சு. மாமியாவுக்கும் மருமகளுக்கும் சண்டைத்தா இங்க கிடையாது. இங்க நீங்க ஒத்துமையா தானே இருக்கிய. இங்க எந்த குறையும் கிடையாது. மாமியா மருமக அருமையான ஒத்துமை. ஏன்னா 2 பேரும் மாத்தி மாத்தி ஒரே நைட்டியை தானே போட்டுக்கிறீங்க. மாமியா மருமகளுக்கு என்ன எப்படி சண்டை வருது? பொய் கிடையாது தம்பி. குறும்பு தெரிச்சு போகும் மயிறு மேலே. அம்மா ஒரு கல்யாணம் பண்ணி இப்ப பேரம் பத்தி எடுத்துட்டாரு, அதெல்லாம் பொய்யா. நீங்க அந்த வயசு வரும்போது தான் தெரியும். ஆண் சிங்கங்களெல்லாம் ஒன்று சொல்றேன். மாமியா மருமக பிரச்சனை வந்தா 2 பேர்த்தையும் கூப்பிட்டு வந்து விசாரிச்சு 2 பேர்த்தையும் சமாதானப்படுத்துற வந்தே ஆம்பளை. பெத்த தாய் பக்கமும் சேரக்கூடாது. நம்ம நம்பி வந்த மனைவியும் குறை சொல்லிடக்கூடாது. தாய்க்கு அப்புறம் நம்மளுக்கு தாரந்த அது இல்லைன்னா நம்மெல்லாம் கிடையாது. பொம்பளையாளுக்கு விளக்கம் சொல்றேன். மாமியா மருமகள் இருந்தா கேட்டுக்கங்கத்தான். மருமக என்ன குழம்பு வச்சாலும் மாமியா அதை சாப்பிட்டு நீ எப்படி சொல்லணும்னா அருமடி அருமடி ராசாத்தி சூப்பர் குழம்பு நயங்கை மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னேன்னா நீ தப்பிச்சிருவேன். மாமியா வந்தோடனே என்ன குழம்பு வச்சா கடுக்குதுன்னு சொன்னா இங்க கடுத்துரும். அதே மாதிரி இன்னொரு சண்டை இதில் வரும்னா சீரியல்ல தான் வரும். மாமியா எந்த சீரியல் பார்த்தா அழுகுதோ நீ முக்காடை போட்டுக்கிட்டு இன்னைக்கு செடி நடுவேன் ஆபத்த நீ வேற சேனல்ல ரிமோட்டை மாத்தினா ஒரு ரிமோட்டு பேட்டரி அந்த சொல்லி வெளியே போச்சா. மாமியாவுக்கும் மருமகளுக்கும் சண்டை எங்க பகுதியில் உங்களை சொல்லலை. மாமியா கிளம்பிருச்சு எங்க மாயானியம்மன் கோயிலுக்கு. 100 நாள் வேலை பார்த்த காசை பூரா சேர்த்துக்கிட்டு ஏத்த கதையை கேளுங்க. 25 கிலோ மிளகா. என் மருமகளை நான் காலி பண்ணுறேன்ட்டி பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட போய் சொல்லியிருக்கா. பூச்சண்டு சொல்லிடாத. அவளை போய் அரைச்ச அப்பலை மாமியா ஒரு டாட்டாஜியை பிடிச்சி டங்குன்னு கிளம்பிட்டா. மருமக சுதாரிச்சிட்டா. கிளட்டுமுண்டா நம்மளுக்கு 25 கிலோவா. அவள் கொஞ்சம் வசதி. 2 வகை நகையை அடகு வச்சு 100 கிலோ மிளகா வாங்கி கொண்டு போய் மாசாணியம் கோயிலுக்கு போயிட்டு ஆளுக்கு ஒரு மூலையில் உட்காந்து மாமியா அங்கிட்டு அரைக்குது. அத்தா மாசாணி அத்தா என் மருமகளை எப்படியாவது காயலு வராம செஞ்சிரு 25 கிலோ. அங்கிட்டு மருமக என் மாமியா கிளட்டு முண்டை தொல்லை தாங்க முடியல, எப்படியாவது நீர் வராம செஞ்சிரு. பட்டாக்குன்னு படுத்து கிடந்த மாசாணி அம்மா எந்திரிச்சிருச்சு. இந்த முண்டை 2 முண்டையும் சிவபெருமானே நீங்க கொண்டுருங்க அப்படின்னு மாசாணி அம்மா அங்கிட்டு தண்ணியை ஊற்றிட்டு 100 கிலோ மிளகா அரைச்சிருக்கு. கரைச்சி குடிச்சா உடனே சிரிப்பு தாங்க முடியாதே. பாசம் ஒற்றுமை இருந்தால்தான் ஒரு குடும்பத்தை கடைசி வரைக்கும் நம்ம கரை சேர்க்க முடியும். நீ பெரியாள் நான் பெரியான்னு ஒரு குடும்பத்தில் சண்டை ஓட்டீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரையும் பெரியாள் ஆயிடுவேன். சோழி முடிஞ்சு. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி என் அன்பு மாப்பிள்ளை எங்களது கே காட்டுப்பட்டி மண்ணின் மைந்தன் எஸ் ரூபன் அவர்கள் ஆல்ரவுண்ட் இசைப்பர் ரூபன்.
அருமையான அடி. எப்போ உங்க சொந்த அடி தானே? அருமையான அடி. பின்றியல போ. என் மகளை உங்களுக்கு கொடுத்ததுக்கு நான் பெருமைப்படுறேன். இன்னொரு மக இளையறது கட்டிக்கிறீங்களா? கட்டிக்கிறேன்னா என்ன கொஞ்சம் தாடி மசரோட இருக்கும். இதுக்கு மக கிடையாது, இது கழுத்திருப்பேன் சேவை. அருமையான அடி. இப்போ உங்கள்கிட்ட ஒரு உதவி கேட்குறேன். ஒரு சடங்கு வீடு, அங்கே நீங்கள் வந்து குனியணும். இல்லை அடி பொழியணும். மொட்டராக்கு ப்ரோ. இந்த சிங்கம் வந்துருச்சு, என் சாமி வந்துருச்சுடா. இழுத்து விட்டு சாச்சி விட்டு பார்ப்பறாங்க. என்ன கமுதி மரவர் தலைநகரம் சரவணகுமார் எங்க அண்ணன் சார்பாக 201. கோட்டமேடு பக்கத்துல பசும்பொன் எங்க ஐயா மரவர் வேட்டை. நீ ஒரு நிமிஷம் நடிவே, நான் போயிட்டு வரேன். டான்ஸ் வரும்போது என்னை கூப்பிடுறேன், 2 குத்து குத்திட்டு போ. அதோட 1 வருஷம் உனக்கு நல்லா இருக்கேன், ஹெல்த்தா இருக்குங்க. ராடு எதில் வெட்டி எனக்கு மறந்து வச்சடா. வாயிலா போ. வெள்ளிக்கிழமை வாங்க போ, விபூதி போட்டு விடுறேன். சடங்கு வீடு இந்த தாளையடி கோட்டை மாதிரி பெரிய ஊர். இந்த ஊர்லேயே வச்சுக்கிறோம். தாளையடி கோட்டை பெரிய ஊரில். இங்கே சடங்குக்கு தாய் மாமே அண்டா ஊற்றிட்டு போனோம். ஆனால் தாய் மாமே வந்து அமெரிக்காவில் இருக்காப்புல. உங்களுக்கு 1.5 லட்சம் ரூபா அமெரிக்கா புல்லு 1 செய்தி வீடி உங்கள் காசில் வாங்கிக்கிறேன். அது கூட இல்லை நக்கிறதுக்கு வர்ற. இப்போ தாய் மாமே அண்டா ஊற்றிட்டு வரேன். நீங்கள் யாரும் தலையிடாதீங்க, நீங்கள் அடிங்க. ஆமா, அவர் தானே தாய்மாமன் மயன். கைதட்டிட்டார். இப்போ இன்னொரு சடங்கு வீடு எங்கள் ஊரில். விறகு வெட்டுறாப்புல பொன்னுச்சாமி. ஆமாம், விறகு வெட்டுறார் பாவம். ஒரு நாளைக்கு 600 ரூபா சம்பளம் வாங்குவார். உங்களுக்கு சம்பளம் வந்து 1000 ரூபா தான். பசு காசு சோறு அவருக்கு நீங்களே வாங்கி போடணும். சரி, ஏழை குடும்பம். வயசுக்கு வந்துருச்சு அந்த பிள்ளை. வேணாம்னு சொன்னேன். காட் இஸ் கிரேட். வந்துருச்சு, விட்டுரு. அந்த 1000 ரூபா சம்பளத்துக்கு ஒரு அடி அடிச்சு அந்த சடங்கை ஊற்றி விட்டு போங்க தண்ணியை. தப்பு இல்லை. தண்ணி அந்த வயசுக்கு வந்த பிள்ளை தலையில் ஊற்றுறதா இல்லை நீங்கள் உங்கள் தலையில் ஊற்றிட்டு அப்படியே போயிடுறதா? 1000 ரூபாய்க்கு அம்பிடுதானா? ஆனால் என் கூட இருக்கிற ஆளு ஊரா ஏன் ஜீன் லேசாக இருக்கும், இறக்கப்படுவீங்க எல்லாரும். அப்போ அனாதை அனாதை யாருமே இல்லை. போ நீங்கள் தான் எல்லாமே. அண்டாவே நீ தான் வட்டிக்கு வாங்கி எடுத்துகிட்டு போடணும். அதில் 2 அடி அடிக்கணும். அனாதை இறக்கப்படுங்கய்யா, அடிங்க போ. அவ்வளோதான். அது வயசுக்கு வந்த அண்ணன் மசரை கொடுக்குறேன். இதுலேருந்து என்ன தெரியுது எல்லாத்துக்கும்? ஒரே அடிதான். இது இங்கே அடிச்சிருப்பாரு. அந்த பிள்ளைய அடிச்சுன்னா அந்த பிள்ளைய புடதில் அடிச்சிருப்பேன். சத்துன்னு என்ன வயசுக்கு வருவேன். காசு இருந்தால்தான் இவ்வுலகிலே 10 பேர் கூட வருவாங்க. காசு இல்லாத மனிதனிடம் எந்த உறவுகளும் பின்னாடி வருவதில்லை. இதுதான் இந்த அடிக்கு அவர் நகைச்சுவைக்காக பண்ணாரு. ஆனால் நல்ல மனிதன் என் மருமகன் ரூபன். வாழ்த்துக்கள். போ தம்பி, வாங்க போ, வாங்க போ. கிராஸு என்ன வேலைக்கு வந்தியாப்பா? நீதான் கூப்பிட்டீங்க. கூப்பிட்டீங்களா? நாளைக்கு எவனா இருட்டில் விட்டு பேக் ஷாட் அடிப்பேன். அதை எடுத்துட்டு வா. எதுக்கு வந்ததுன்னு தெரியல. முனி ஓட்டம் வேற லெவலியா? தம்பி சொன்னதுதான்டா பழிக்குது. இவங்கெல்லாம் எதுக்கு வந்திருக்காங்க? எதுக்கு? எல்லாம் மொட்டை நாக்கு முண்டா பேசுறா. எதுக்குண்ணே? எதுக்கு? என்ன நடக்குன்னே தெரியாம சுயநலம் இல்லாம தாளம் போட்டு இருந்திருக்கேன். பூரா நாடகம் பாக்குறோம். இது என்ன ஊரு சொல்லு? தெரியலையே. தெரியலையே. ஒரிசா. உடனே முண்டா மேனே. தாளையடி கோட்டை மரவர் சீமையில நிக்கிறான். அப்படி சொல்லுண்ணே. நாடகம். ஆமாண்ணே. நீங்க தாளம் போடணும். நானு சரிண்ணே. இல்லை, ரொம்ப நக்கல் மயிர் பண்றான்டா. என்னடா, நான் பொழுதைய சேர்த்து அரைஞ்சு விடுறேன் மயிர் மேனே. கரெக்டா இருக்கணும் சிங்கம். ஓகே சிங்கம். பாடுற பாட்டுக்கு கரெக்டா நீங்க போடணும். சரி சிங்கம். ஏண்டி கள்ளச்சி என்ன தெரியலையா? இல்ல, அது திரும்பி போயிருச்சு, அதனால பார்க்க முடியல. தம்பி, உங்களுக்கு டைலாக் இதெல்லாம் மயிரெல்லாம் சொல்ல நான் பாடுற பாட்டுக்கு தாளம் போடு. சரி வாத்தியார, நீங்க சொல்லுங்க வாத்தியார. சீரகம் பாத்தி கட்டி செடிக்கு செடி கொஞ்சம் விட்டு சீமானார் பெத்த மக அண்ணன் பொண்ணு நடைய
நீ செடிக்கு செடி குந்தலாமா சின்ன பொண்ணு நடைய. இப்பயே நடக்கும். இல்லை ஜோசியர் சொன்னார் வையாஜிக்குள்ள உன் ஜாதகத்தில் ஒரு 2-3 கொலை விழுகிற மாதிரி இருக்குன்னு. கொலை நீதாண்டா முண்டை. என்ன தாளம் போடுறா. அப்படி சொல்லி தான் முன்னாடியே போட்டிருப்பேனே. இல்லை நான் லூசா இவன் லூசாடா. தாளம் போடுங்க. ஓகேண்ணே. சாமந்தி பூவுக்கும் சாயங்கால காற்றுக்கும் சரியாச்சு என்று சொல்லி தாளம் போடு. நீ சரி போடு எங்க போடுங்க. போடு. இதே தாளத்தை நான் பாறேன். கணபதியே வருவா கணபதி கண்ண. ஓ நீ பொங்கச்சோத்துக்கு பிள்ளையார் கோயிலில் போடுறவனா? போங்க தம்பி போய் அங்கிட்டு போய் சூம்புங்க. கொலையை அத்துட்டானடா கண்ணா கண்ணாண்டு. டான்ஸ் இரு ஒம்பளைய பாவாடை கட்ட வேணாமா? வேணா உள்ள ஒரு ரவுண்டு கூட பார்த்துட்டு போ. 2 ஒம்பளையும் இப்படி உட்காந்துருக்க. அதுக்கு தன்னால பாவம் பாவாடையை சமக்க முடியாமல் தருது. உனக்கு ரப்பு கொண்டு வந்துடுறேன். அதை நான் கெஜ்ஜு குத்தாடி இன்னொருத்தையும் பொட்டாட்டியை கூப்பிட்டு வரேன். அவன் யூடியூப்பில் பார்த்துட்டு என்னை ஆள் சேர்க்கிறேன் வெட்டுறதுக்கு. அன்னைக்கு ஒரு பிள்ளை தெரியாமல் மடுவில் வெட்டுருச்சு. அதுக்கு கறிக்கடையில் இருந்து சூறுகத்தி திட்டு ஓடியாரேன். எதில் விட்டு உங்களுக்கு நல்ல காலம் வரட்டும் போ வாயில விட்டு போங்க. தெல்ல தெளிவாக ஒலி அமைப்பு எங்களது சேது சவுண்ட் சர்வீஸ் நயினார் கோயில் சேது வீட்டு அமைப்பு பி அரசுமணி நயினார் கோயில் வாழ்த்துக்கள். அருமையான அமைப்பு. கொட்டக அருமையா போட்டிருக்காரு. இந்த பலகா சூப்பர். ஒரே ஒரு இது இருந்தா நல்லா இருந்திருக்கான். வெஸ்டர்ன் இல்லை பின்னாடி அந்த சவர் தண்ணி விழுகிற மாதிரி வைக்கணும். ஏன்னா இவங்க குளிச்சே 7 நாள் ஆச்சு. நாடகத்தை காண வருகவர்கன 2 கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள். அம்பலகார வகைரா மற்றும் வழிபாடு குடிமக்கள் தாளையடி கோட்டை. நன்றி அன்பு உறவுகளே. இங்கே யூடியூப் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பிறநாளி அருகாமல் உள்ள காட்டமங்கலம் மண்ணின் மைந்தன் தம்பி முருகனுக்கு ஒரு கைதட்டு கிடைக்குமா? அதனைத் தொடர்ந்து 10 ஆண்டு காலமாக யூடியூப் எடுத்து கொண்டிருக்கிறான். வள்ளிதர்ம நாடகத்தில் இதுக்கப்புறம் என்ன சீன் தெரியாமல் சித்தப்பா அடுத்து எப்போ வருவார் என்று மற்றவரிடம் கேட்டு தெரிந்து கொண்டிருக்கின்றான். என்னுடைய ஈனப்பைய மகன் விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகாமல் உள்ள குருவினந்த பாண்டிக்கு ஒரு சின்ன கிளாப் கிடைக்குமா? அதனைத் தொடர்ந்து யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கிறான் என் அன்பு தம்பி தினா தினா யூடியூப் சேனல் லேப்டாப் சர்வீஸ் சென்டர் இருக்குமிடம் செவசங்க. கைதட்டலா யார் அது? தமிழ் வாத்தியார் மையன். ஆமா நீங்க எல்லாருமே அப்படியே அழகாத்தானே சொல்றேன். எங்க ஒரு சிவகங்கை செல்கிறேன் மயிரை புடுங்குறேன். எவன் சொல்றேன்? எங்கே போயிருக்காரு உன் புரிஜன்னு பொண்டாட்டிட்டு கேளு. அவங்க சிவசங்க போயிருக்காங்க. சிவசங்க அதோட செவ்வ அரைஞ்சு உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த 3 பேர் யூடியூப் சேனல் இப்போ பாய போகிறாங்க. அவங்களுக்குள்ள இந்த சண்டை எழுத்து விட்டேன். அடித்து பாஞ்சிட்டு கம்மா தடிகளை ஓட்டு அழைச்சிட்டு போங்கடா வெட்டினாடி. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெளிவம் அன்றே பிள்ளையார் சொல்லி போட்டார் 20 ஆண்டுகளுக்கு முன்பாக. இந்த உலகத்திலே மக்களுக்கு பிடித்தமான ஒரு கோமாளியாக நீ வள வருவாய் என்று சொன்னார் மணித்தேவர் எங்க வாத்தியார். விருதுநகர் மாவட்டம் வீரசோளம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீர ஆலங்குளம் எங்க வாத்தியாரோட பெயர் எஸ் மணித்தேவருடைய மாணவனும். நான் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே 600 வருஷம் உடமறந்தான் படுக்க கள்ளிசேரி காளிமுனியனுடைய அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே நான் ஒரு விவசாயி மகன் என்பது எனக்கு பெருமை. எங்க அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் உள்ள நொச்சிகுளம் கிராமத்திலே 32 கிராம நிலத்தை ஏழை மக்களுக்காக தரவாத்து கொடுத்து சித்தராக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தெய்வீக திருமணனுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த கோமாளி எங்க ஐயா போல எத்தனை சின்ன நன்மைகள் செய்ய முடியுமோ அத்தனை ஏழைகளை பாதுகாப்பாக வைத்திருக்கும் எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம் கே ஆர்
எம்கேஆர் பபுன் காமை மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். இப்போ நான் போனதுக்கு அப்புறம் 2 டான்ஸ் வருவாங்க. அந்த டான்ஸ் ஆடினதுக்கு அப்புறம் நாங்க வருவோம். என்னப்பா அப்போ வயர் கட்டில் தூக்கிட்டு வாங்கனே கெடாமத்து போட்டு படுத்துக்கிறேன். நான் என்ன செய்வேன்? ஒரே ஒரு விஷயம், இந்த மக்கள் ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த யூடியூப் இன்ஸ்டாவில் ஒரு சில கலைஞர்கள் வரும்போது அவங்க வேணும் இவங்க வேணும் நீங்க சொல்றீங்க. அவர்களெல்லாம் கலையிலே ஜெயித்து விட்டார்கள். ஆனால் மாசத்துக்கு ஒரு 4 நாடகம் கிடைத்தால் நம்ம பிள்ளை ஊட்டியெல்லாம் பசி யாருமே என்று ஆயிரக்கணக்கான நாடக நடிகர்கள் இந்த கலையிலே இருக்கிறார்கள். அன்பு உறவுகளே, என்னை பொறுத்தளவு என்னன்னா, நீ பெரிய ஆளு நான் பெரிய ஆளுன்னா நீ வீட்டிலே இருந்துக்க. கஷ்டப்படக்கூடிய கலைஞனை மட்டும்தான் இந்த எம்கேஆர் வளர்த்து விடுவேன், வாழ்வதற்கு வழிகாட்டுவேன் என்பதை இவங்களை தெரிந்து கொள்கிறேன். அதே உண்மை ஐயா, இதே உண்மை. இன்னைக்கு இந்த தாளையடி கோட்டை, இந்த அம்பலாறு வகைரா இந்த நாடகத்தை வைக்கிறாங்கன்னா இந்த நடிகர் பூரா ஒரு 10 நாளைக்கு பசி இல்லாம தாளையடி கோட்டை ஊரை சொல்லிக்கிட்டே சோறு தும்பாகையா. இதுக்கு மேல கர்ணனை எங்கே போய் பார்க்க முடியும்? நான் போயிட்டு வர்றேன். உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஒண்ணுக்கு இருக்கு இருந்துட்டு வாங்கப்பா. கோடாங்கிதேன். அப்புறம் என்னை பார்த்தா இறா மரம் இறக்கிற மாதிரி தெரியும் முண்டை. என்ன ஓடாங்கி? போயிட்டு வரேன். ரெடி? அந்த வெள்ள நாய் யார் நாயத்தா? காமமா? காம முத்தி நிக்கிறானே. டான்ஸ் வந்து ஆடுவாங்க, அதுக்கப்புறம் நான் வந்துடுவேன். அவ வாட்டுக்கு ஆடட்டும். அதே மாதிரி டான்ஸ் வந்தா இந்த ஊர் மட்டும் கிடையாது, எந்த ஊருக்கு நீங்க நாடகத்துக்கு போனாலும் எந்த பெண்கள் டான்ஸா வந்தாலும் நம்ம அக்கா தங்கச்சி ஏதோ ஆடுறதுக்கு ஆண்டு விழாவில் அதே மாதிரி நினைத்து நீங்க கைதட்டி ஆரவாரம் பண்ணணும். ஏன்னா பொம்பளை பிள்ளைகள்லாம் இந்த கலையில வந்து 10 நடிகர் பொழப்பா காப்பாத்துறது இந்த காலத்துல யாரும் கலைக்கு வருவதில்லை. அன்பு உறவுகளே, தன்னால ஆம்பளையால் வர்றேன் கடமாடு மாதிரி நான் வர்றேன் நீ வர்றேன்னு என்ற 100 பேர் அடிக்கிறேன். பொம்பளை பிள்ளைய கேட்டா இங்கே வரமாட்டேன் போட்டு அமுக்குறாங்கன்னு வரமாட்டேங்குது. நீ என்னப்பா மடு பாப்பு ரேஷன் கடையா? கமுதி நல்ல நாடு மறவர் நாடு பாட்டாக பாடுவேன். வீரம் கொண்ட சீமை கமுதி சீமை வளச்சுருட்டுது எங்க மரமே வளர்த்த கால வலதுகம் போச்சாக்கிது. இடுப்ப முறுக்கு முடா எங்க முக்குளத்திரும் வம்ச கால இடதுகம் போச்சாக்கி முடா. என்னை கொண்டுட்டானே. கமுதி மறவர் நாடு மறவர் கோட்டமேடு என்னை கொன்று என்னை மரணை ஊத்தி எரிச்சிரு. இந்த காலம் அங்கோலையா முட்டுதுடா. நீ எதுக்குப்பா என்னை என்ன செய்ப்பா? கமுதி மறவர் நாடு கோட்டமேடு என் சிங்கங்கள் தெய்வீக திருமகன் உனா முத்துராமலிங்க தேவரையா வாரிசில் சார்பாக 1 அல்ல 2 அல்ல 501 இந்த காசை வாங்குறதுக்கு உனக்கு நான் பொண்டாட்டி மாதிரி போ. பொண்டாட்டியை படுத்துன மாதிரி படுத்துட்டானே என் தம்பிதான். நான் விழுந்தா கூட அவன் தான் தூக்கணும். ஆனால் அவனை தூக்குறதுக்கு எத்தனை பேர் வராங்க? வரையும் பூரா தண்ணியை போட்டு வந்தா நான் என்னடா செய்வேன் அப்பா. ஆனால் உலகத்தில் ஒன்று மட்டும் கண்டுபிடிக்கலடா. மனுஷங்களோட மூத்திரத்தில் போதை ஏறுதுன்னா பூரா ட்ரம்மு வாலி கண்டெய்னர் லாரியை கொண்டு வந்துடுவாங்க மூத்திரம் பிடிக்கிறதுக்குமோ. ஆமாம், நான் எங்கே இருக்கேன், என்னை காப்பாற்றி விடுங்க தம்பி. 2 4 பேர் தூக்கி கொண்டு போய் மிளகா ஓத்திரம் கொடுங்கப்பா. அவன் மண்டி ஓட்டு அவன் உதட்ட கொண்டு வந்து பக்கத்தில் வச்சானே, அங்கே தான்டா இருந்துச்சு. அங்கே தான்டா மொத்தம் கறிமுட்டை வாடியம்மா. அப்பா மறுபடியும் வர்றானே என்னையே. இன்னைக்கு இந்த முள்ளு கல்கோட்டை இந்த முள்ளு என்னப்பா வேணாம்ட்டாங்களா? செம்மநாடு செம்மநாடு மறவர் தலைநகரம் தாளையடி கோட்டை. எங்க தாளையடி கோட்டைன்னு வாயால சொல்லு. செம்மநாடு மறவர் சொல்லிட்டேன். மாடு புடி மாடு வா. ஏய் சொல்லு. ஏய் தம்பி தம்பி ஓசை பிடிச்சி 2 அடி அடிச்சு விடுறான். சத்தியா இப்ப தெரியுதா என் தம்பி என்ன லட்சணத்துல இருக்கான்னு? செம்மநாடு மறவ நாடு
அதிகமா சீட்டு விளையாட பாரு வாட கோத்தா ரம்மி போடுறா ஆசு அல்லரு போயிட்டு வரேன். இன்னும் வருங்காலத்திலே எந்த ஒரு நடிகரா இருந்தாலும் எம்ஜிஆர் சொல்றேன். அப்போ காலங்கள் மாறல, மனிதனுடைய மனநிலைமை மாறிக்கொண்டிருக்கிறது. எந்த ஒரு நடிகனாவது ஊருக்காரக இளைஞர்கள் தெரியாம ஏதாவது பேசுறாங்கன்னு ரோசப்பட்டேனா நீ நாடகத்துக்கு வர வேணா, வீட்டில் இரு. ரோசப்படக்கூடாது. நம்ம குடும்பம் அங்கே வீட்டில் காத்து கிடக்காப்பு அவங்க எல்லாம் பேசுனானா அங்கே பேசுறவங்கள்ட்ட தாயா அதிகமாக பாசம் இருக்கும். போயிட்டு வரேன் சிங்கா. தப்பா தவறா பேசியிருந்தா மனசு சிங்கா. நீ 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி வந்திருந்தேன்னா என் குணம் தெரிஞ்சிருக்கேன். அப்போ நான் உன்னையோட பெரிய குடியாரேன். வரவா மண்டே 2 நக்கு நக்கு கல் சைடிஸே இல்லாமல் ஒரு ஆப்பு சாப்பிடலாம். கொண்டுட்டானடா பீநாத்தம் பெருநாத்தம். என்னை உசுரோடு கருமாதி. ஐயா பாட்டு பாடிட்டு போயவா. அப்போ நல்லா சார் போச்சு கொஞ்சம் வைங்க போய். ஹலோ ஹலோ மரவர் குலத்து கால மண்டியிட்டு வாயுங்கால தலையடி கொட்ட தேவர் வளர்த்த கால தேடி பாயும் துறைகள முன்னே வந்தா குத்தி போடும், அது பின்னே வந்தா எத்தி போடும். பக்கத்துல மாறவன பயங்கரமா பாஞ்சு ஓடும். மரவர் குலத்து கால எங்க தலையடி கொட்ட மழு கால மரவர் குலத்து கால வண்டியிட்டு பாயுங்கால தேவர் வளர்த்த கால தேடி பாயும் துறைகள முன்னே வந்தா அது முன்னே வந்தா குத்தி போடும், அது பின்னே வந்தா எத்தி போடும். பக்கத்துல வாரவன பயங்கரமா பாஞ்சு ஓடும். மரவர் குலத்து கால எங்க நயினார் கோயில் இந்த வட்டாரத்துறை செல்ல கால சீரி வருங்கால தலையடி கோட்டை எங்க மரவர்கள் வளர்த்த கால சீரி வருங்கால தலையடி கோட்டை இந்த மரவர் வளர்த்த கால இது மண்டி ஓட்டும் பாயால மரவர் குலத்து கால மண்டி என்று பாயுங்கால தேவர் வளர்த்த தேடி பாயும் துரோகிகள முன்னே வந்தா அது முன்னே வந்தா குத்தி போடும், அது பின்னே வந்தா எத்தி போடும். பக்கத்துல வாரவன் பயங்கரமா பாஞ்சு ஓடும். மரவர் குலத்து கால எங்க ராமநாதபுரம் ஆளுங்கால சீரி வருங்கால சின்னாண்டி வளர்த்த கால 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 ஏன் மரவர் கால சீரி வருங்கால சின்னாண்டி வளர்த்த கால ஓடி வருங்கால உக்கிரவாண்டிய வளர்த்த கால மரவர் குலத்து கால எங்க தலையடி கோட்டை வீரமுள்ள மாளு கால மரவர் குலத்து கால வண்டியிட்டு பாயுங்கால தேவர் வளர்த்த கால தேடி பாயும் துரோகிகள முன்னே வந்தா அது முன்னே வந்தா குத்தி போடும், அது பின்னே வந்தா எத்தி போடும். பக்கத்துல மாறவன பயங்கரமா பாஞ்சு ஓடும். மரவர் குலத்து கால எங்க ராமநாதபுரத்துல எங்க முக்குளத்தூர் வீரங்கால